அந்த கறியோடு அப்படியே அள்ளி திங்கிறப்ப நாட்டுக்கோழி சுவையே தனி. அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் என்னத்தரா சொல்றது? கட்டா கட்டான்னு கிடக்குற கட்டா கோழி ரசம், அதுல இருந்து அரிச்சு கறி அரிச்சு நம்ம கிரேவி செய்யறோம். கட்டாக்கோழி உரிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சுப்போம். தண்ணி நல்லா சுட்டுருச்சு. இப்ப நம்ம கோழியை உரிச்சுக்கோ. கோழி எல்லாம் உரிச்சாச்சு. இனிமே நம்ம அனல்ல காட்டி நல்லா பொசிக்கிட்டு வெட்டுறோம். வெளில வச்சிருக்கிறது அடுப்பு எரியிற மாதிரியே தெரியல பத்தியா? அடப்பா, என்னடா 10 நாள் பட்டினி இறந்த மாதிரி தின்னுட்டு இருக்க. கறியை பூரா இப்போ நம்ம வெட்டியாச்சு. நம்ம அலசிக்குவோம். அடுத்தா நம்ம தக்காளி வெட்டிக்கும். இப்ப நம்ம ரசம் வைக்க சட்டி வச்சுக்கோ. அடுத்தா நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கும். அடுத்தா நம்ம ஜீரகம் போட்டுக்கோம். அடுத்தா நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கோம். அடுத்ததா வெங்காயம் போட்டுக்கோம். அடுத்ததா புதினா போட்டுக்கோம். அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோம். அடுத்ததா பச்சை மிளகா போட்டுக்கோம். அடுத்ததா நம்ம தக்காளியை போட்டுக்கோம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோம். அடுத்தது நம்ம இடிச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறியை போட்டுக்கோம். அடுத்தது நம்ம மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மஞ்சள் எங்க இன்னும் விளாட்டா இருக்கு. கேட்டா இருக்கு தட்டுலம்பாங்க கிட்டுலம்பாங்க. அவங்க ஒரு விழுவுறாங்க. அந்த மஞ்சள் வாங்கிட்டு போட வாங்கிட்டோம். மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். அடுத்ததா மிளகா தூள் போட்டுக்குவோம். அடுத்தா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கும். என்னடா
அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருந்த மல்லியும் பட்டையும் அரைச்சி வச்சிருக்கோம், அதை போட்டுக்குவோம். மல்லி போட மாட்டே வாசம் தூக்குது. தூக்குதா? தூக்கும் ஏன் தூக்காது. அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருந்த உளுந்தை போட்டுக்குவோம். கடைசியா நம்ம பெப்பரை போட்டுக்குவோம். அருமையா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த நம்ம கிரேவி செய்ய சட்டி வச்சுக்கோ. அடுத்த நம்ம எண்ணெய் ஊற்றிக்கோ. அடுத்த நம்ம பட்டை வகை எல்லாத்தையும் போட்டுக்குவோம். அடுத்த நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்குவோம். எடுத்தேம்பார் ஓட்டம். அடுத்த நம்ம புதினா போட்டுக்குவோம். அதோட சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். அடுத்த நம்ம கீரை வச்சிருக்க மிளகாய் போட்டுக்குவோம். அடுத்த நம்ம தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். அடுத்த நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அடுத்ததா மிளகாத்தூள். அடுத்தா நம்ம அரைச்சி வச்சிருக்க மல்லித்தூள். அடுத்த நம்ம போடுறோம். என்ன போட்ட? அதான் நான் கால் போட்டேன். நான் உளுந்து போடுறதுக்கு உளுந்து போட்டோன்னா அதனால என்ன திட்டினால இந்த நாய் ஏதாவது உருப்பியா ஒரு வேலை செய்தான்னு பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? இது உருப்படி இல்லையா? கிடைக்குமாடா? அடுத்த நம்ம அரிச்சு வச்சிருக்க கறியை கொட்டிக்கும். அடுத்த நம்ம தண்ணியை ஊற்றிக்கும். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ரசம் வச்சோம்ல, அதுலேயே கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும், அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிள்ளையும் போட்டுக்கோம். அது கூடவே பெப்பரையும் போட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். அடுத்த நம்ம இலையை போட்டு சாப்பிட்றோம். கத்தி எதுக்கிட்ட விட்டோம் எல்லாம் இலை விழுந்து போட வரும், கொண்டு போடுவேன். அவனை கூப்பிட்டதுக்கு செஞ்சு விட்டான். அந்த இலைக்கு அவனுக்கு கிடைச்சது இந்த இலை தான். அறுத்து முடிச்சாச்சு, வாங்க. வெடகோழி அடிச்சாச்சு, ரசம் வச்சாச்சு, அதை அரிச்சு நம்ம கிரேவியை செஞ்சாச்சு. எல்லாரும் வாங்க. வச்சா ரசம் அப்படியே இதுலேயும் ஊற்றிட்டு அதோட அந்த கிரேவியோட சேர்த்து நாட்டுக்கோழி தான். எடுத்துக்கூடி இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னா, இங்கே ஒருத்தன் பாருங்க சட்டையெல்லாம் ஊற்றிக்கிட்டான், அதை பற்றிலாம் கவலைப்படல. ஏஞ்சி போகக்கூடாதுன்ட்டு தின்னுட்டு இருக்கான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கறியோடு அப்படியே அள்ளி திங்கிறப்ப நாட்டுக்கோழி சுவையே தனி. நல்லா அந்த எல்லாம் மழை பெஞ்சு விடாமல் மழை பெஞ்சு எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருந்தது. இந்த சூப்பை குடித்ததுக்கு அப்புறம் தான் இனிமேல் இங்கே பறந்து போயிடும். எந்த உங்களுக்கு காய்ச்சலாக இருந்தாலும் சரி அட்டுக்கு பறந்து போயிடும். நல்லா காரசாரமாக
எல்லாம் சாப்பிட்டு வர டைம் ஆயிடுச்சு. இனிமேல் அடிக்க வந்துடுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும். பாய். அவன் சும்மா நிக்கிட்டுண்டா, அவன் ரோபோ மாதிரி நிக்கிட்டான். நீ அங்கிட்டே இருந்து வா, நான் அங்கிட்டே இருந்து வரேன். அவனுக்கு வெயிடா ஃப்ரேம்.